Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா constants in C language. C languageல constants பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, bell button-ஐ press பண்ணிக்கோங்க. Next first வந்து integer constant பார்க்கலாம். It refers to a sequence of digit. இது வந்து எதை யூஸ் பண்ணுவோம்னா டிஜிட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் டிஜிட். இதில் வந்து ஒரு டிஜிட்டாவது இருக்கணும். இட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் டிஜிட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இட் மஸ்ட் நாட் ஹாவ் எ டெசிமல் வேல்யூ வந்து இருக்கக்கூடாது. இது வந்து 1 2 3 இதெல்லாம் வந்து எதுனா டிஜிட்னு சொல்லுவோம். டெசிமல் வேல்யூவில் 3.24 இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் வச்சு வராது டெசிமல் வேல்யூ, இது வந்து இருக்கக்கூடாது. இட் குட் பி எய்தர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் ஆர் நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம், +23யும் இருக்கலாம், -23யும் இருக்கலாம். இஃப் நோ சைன் இஸ் ஸ்பெசிஃபைடு, எந்த சைனுமே நம்மளுக்கு போடலைன்னா இது வந்து இட் ட்ரீட்டட் as பாசிட்டிவ். இப்போ எந்த சைனுமே போடாமல் இப்போ 23ன்னு கொடுத்தனா இந்த இடத்துல என்னன்னு ட்ரீட் ஆகும்னா ப்ளஸ்ன்ற சிம்பிள் வந்து பாசிட்டிவ் சிம்பிள் வந்து அங்கே ட்ரீட் ஆகிக்கும்னு சொல்கிறாங்க. நோ ஸ்பேஸ் அண்ட் கமாஸ் are allowed in name. கம்மா ஸ்பேஸு இது எதுவுமே அலோவ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 23 42ன்னு கொடுக்குறேன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து அலோவ் ஆகக்கூடாது, தப்பு இது. அதே மாதிரி 23, 42ன்னு கொடுக்குறேன்னா இதுவும் அலோட் கிடையாது. எந்த ஸ்பெஷல் சிம்பிள் இப்போ 23 இதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா -32 768 to 32 768. ஓகேவா? இதில் வந்து 3 டைப் இருக்குது நம்ம சொன்னோம்ல. டெசிமல், இன்டிஜர் கான்ஸ்டன்ட், ஆக்டல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட், எக்ஸா டெசிமல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். டெசிமல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டில் இதோட இது வந்து செட் ஆஃப் டிஜிட் வந்து எப்படி இருக்கும்னா செட் ஆஃப் டிஜிட்ஸ் 0 to 9 வரையும் இருக்கும். இதோட பேஸ் வந்து என்னது மொத்தமாக எத்தனை இருக்குது, 0லேருந்து சேர்த்து கவுண்ட் பண்ணால் 10 இருக்குது. ஓகேவா? இதோட டிஜிட் வந்து எப்படி இருக்கும்னா டெசிமல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் 0 to 9 வரையும் இருக்கும். இது வந்து மைனஸ்லேயும் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள்லேயும் இருக்கும் சைன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 1 3 4 -3 5 4 3 6 9 2 இது மாதிரி இருக்கும். டெசிமல் இன்டிஜரில் வந்து நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு எடுத்துருக்கேன்னா 1 3 4 அந்த 9க்குள்ளே இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். இது ப்ளஸ்ஸு மைனஸ் எந்த சிம்பிள் வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அதே மாதிரி இந்த டெசிமல் இன்டிஜர் நம்ம வந்து ப்ரோக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணலன்னா இது வந்து டிஃபால்ட்டாக வந்து இதை தான் டிஃபால்ட்டாக வந்து இதை தான் எடுத்துக்கும். டெசிமல் இன்டிஜர் கான்ஸ்டண்ட்டை தான் வந்து எடுத்துக்கும். நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக எது எடுத்துக்கோன்னா டெசிமல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட். இதோட செட் ஆஃப்
டிஜிட் வந்து எப்படி இருக்கும்னா இதோட செட் ஆஃப் டிஜிட் வந்து 0 to 7. எத்தனை பேஸ் வந்து எத்தனை இருக்குது? 8 இருக்குது. மொத்தமாக வந்து 0லேருந்து கவுண்ட் பண்ணால் 8 இருக்கும். ஆனால் இதோட முக்கியமான இது வந்து இதோட லீடிங் நம்பர் வந்து 0. அப்படின்னா 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆக்டல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 038, 045, 055 இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லீடிங் நம்பர் வந்து எது இருக்கும்? 0 தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 0ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்டீஜர், அது டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இதே வந்து 0, 1, 2ன்னு கொடுக்குறீங்கன்னா இது வந்து எந்த இதில் போய்டும்னா ஆக்டல் இன்டீஜர். நீங்கள் முதல் 0 கொடுத்துட்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்தாலும் சரி, 0, 2 இப்படி கொடுத்தாலும் சரி, 0, 1, 2 கொடுத்தாலும் சரி, இந்த 0 வந்து சிங்கிளாக கொடுத்தா டெசிமல் இன்டீஜர். இது கூட நான் வந்து நீங்கள் ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் சேர்த்திங்கன்னா இது வந்து ஆக்டல் இன்டீஜராக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இது செட் ஆஃப் டிஜிட் வந்து எப்படி இருக்கும்னா 0 to 9 ஆல்ஃபபெட்டில் A to F ஆர் ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கலாம். இப்போ மொத்தமே வந்து இது செட் ஆஃப் டிஜிட் வந்து 0 to 9, A to F கேபிட்டல் லெட்டர்லேயும் இருக்கலாம், A to F ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கலாம். இப்போ இது மொத்தமாக இதில் வந்து எத்தனை இருக்குது? 10 இருக்குது. A 11, B 12, C 13, D 14, E 15, F வந்து 16. ஓகேவா? இப்போ வந்து இதோட பேஸ் வந்து எத்தனை யூஸ் பண்ணுறோம்? 16, மொத்தம் 16 யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 to 9 வந்து 10, A to F வந்து 16 வருது. இது வந்து கேபிட்டல்லையும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதோட லீடிங் வந்து எப்படி இருக்கும்னா OX. இது வந்து ஸ்மால்லையும் யூஸ் பண்ணலாம், கேபிட்டலில் OX இப்படி யூஸ் பண்ணலாம். இதோட எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ OX அப்படின்னு சொல்லிட்டு OXன்னு சொல்லிட்டு நான் 3A கொடுக்கலாம். இதே கேபிட்டலில் OX 3Aன்னு கொடுக்கலாம். OX 27 இப்படி கொடுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இது வரும். அதே மாதிரி இந்த ரேஞ்சு வந்து OX இங்கே டிஜிட் வந்து 9க்குள்ளே இருக்கணும், லெட்டர்ஸில் வந்து Fக்குள்ளே இருக்கணும். இதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து தப்பான இது வரையும் தான் ஹெக்ஸாடெசிமலில் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேவா? இப்போது எதெல்லாம் வேலிடுன்னு பார்க்கலாம். வேலிட் வேல்யூஸ்லாம் வந்து இப்போது இன்டிஜருக்கு நீங்கள் வந்து என்ன இப்படி கொடுக்குறீங்கன்னா 1 to 5 கொடுக்குறீங்கன்னா இது என்னதுன்னா டெசிமல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட். இது 076ன்னு கொடுக்குறீங்கன்னா இது வந்து ஆக்டல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் 0 வரனால ஆக்டல் இன்டிஜர். OX 3A கொடுக்குறீங்கன்னா இந்த OX வரனால எக்ஸா டெசிமல் இன்டிஜர் கான்ஸ்டன்ட். இப்போ இன்வேலிட் வேல்யூலாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 12, 5ன்னு கொடுக்குறீங்கன்னா இது வந்து இன்வேலிட், இது வந்து தப்பு. அதே மாதிரி 12 ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா தப்பு. $12 சொல்லி கொடுக்குறீங்கன்னா தப்பு. ஏன்னா வந்து இதில் கமா வரக்கூடாது, ஃபேஸ் வரக்கூடாது, இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வரக்கூடாது. இந்த இடத்துலையும் வந்து 0 ஸ்பேஸ் விட்டுட்டு 6 கொடுக்குறீங்கன்னா இது வந்து தப்பு. 0,76ன்னு சொல்கிறீங்கன்னா தப்பு. அதே மாதிரி இது சொல்ல மறந்துட்டேன். இப்போ டெசிமல் இன்டிஜரில் வந்து நீங்கள் முதல் தான் வந்து 0, 1, 2ன்னு போடக்கூடாது.
இது வந்து ஆக்டல் டெசிமலாக மாறிடும். இப்போ சப்போஸ் 102 இப்படி நடுவில் இல்லை இந்த பக்கம் இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா டெசிமல் இன்டிஜர் தான் ரெப்ரசன்ட் ஆகும். எக்ஸ்ட்ரா டெசிமல்லேருந்து ஓஎக்ஸ் இப்போது 9 சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஜீன் கொடுக்குறேன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எரர் காட்டும். ஏன்னா ஜி வந்து இல்லை, எஃப் வரையும் தான் நம்மளுக்கு இருக்குது, அதனால் எரர் காட்டும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இன்வேலிட் வேல்யூஸ், இதெல்லாம் வந்து வேலிட் வேல்யூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்தோம், நியூமரிக் கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்தோம், இன்டிஜர் கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ரியல் கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.